வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதிலே 31வது வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தினுடைய முற்பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதிக்காக சோத்திரம். இந்த பகுதியில் இருந்து எங்களுக்கு இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா சரீரத்துக்கு ஆண்டவரே, வானத்தின் ஆண்டவரே கத்தாவே, மன்னாவால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த தேவன், உடைய வார்த்தையாலே ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி எங்களை உடைய வார்த்தையினாலே பிழைப்பை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. இந்த சொற்றொடர் என்னை அதிகாலை வேளையிலே ஆழமாக என் இருதயத்திலே வந்து அது என்னை என்ன செய்தது? வேறு ஒரு சிந்தைக்குள்ளாய் நடத்தினது. அதிகாலை வேளையிலே இந்த வசனத்தை நான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஒரே ஒரு சொற்றொடர் மாத்திரம் என் இருதயத்திலே ஆழமாக ஆண்டவர் பதிய வைத்தார். அது அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்படின்னா அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நபரை உலகம் என்ன செய்யாது? கண்டுகொள்ளாது. அற்பமாய் இருக்கிற ஒரு நபரை உலகம் கண்டிப்பாக என்ன செய்யாது? கண்டுகொள்ளாது. ஏனென்றால் உலகம் அது உயர்வை பார்க்கிறது. உலகம் என்பது உலகை பார்க்கிறது, உயரத்தை பார்க்கிறது, ஆடம்பரத்தை பார்க்கிறது, ஆஸ்தியை பார்க்கிறது, அறிவை பார்க்கிறது, ஆனால் அழகை பார்க்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி பார்ப்பதே கிடையாது. அவர் அப்படி என்ன செய்வது கிடையாது? பார்ப்பதே கிடையாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்படியானால் அற்பமாய் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பார்க்கிறார் என்கின்ற உணர்வு இந்த கால வேளையிலே விசுவாசம் மக்களுக்கு உண்டாக வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இந்த உலகத்தால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், உலகத்திலே உங்களை வேண்டாம் என்று சிலர் நிராகரித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை நிராகரிக்கலாம், இயேசு உங்களை ஒரு நாளும் என்ன செய்வது கிடையாது? நிராகரிப்பது கிடையாது. கையை உயர்த்தி சத்தமாக ஆமென், நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவன் நம்மளை நிராகரிப்பது கிடையவே கிடையாது. அதை கண்டுகொள்ளுங்கள். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து இப்போது அவனுடைய தாய்மாமன் வீடாகிய லாபான் வீட்டுக்கு கடந்து போகிறான். அங்கே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனாருடைய தாய்மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிறான். அப்பொழுது தாய்மாமன் சொல்லுகிறார், என்னிடத்துல நீ என்ன செய்ய வேண்டாம், இலவசமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ என்னிடத்துல வேலை செய்வதற்கு நான் உனக்கு கூலி கொடுக்க வேண்டும். அப்படி கூலி எனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று யாக்கோபினிடத்திலே லாபான் கேட்டான். லாபான் இடத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு கூலி வேண்டாம், உன்னுடைய இளைய மகள் இந்த ராகேலை எனக்கு என்ன செய்யும், விவாகம் பண்ணி கொடும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதற்கு லாபான் சொல்லுகிறான், 7 வருஷம் நீ வேலை செய்ய, என்னுடைய இளைய மகளை உனக்கு நான் விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி லாபான் யாக்கோபின் இடத்துல சொல்லிவிட்டான். இந்த ராகேலுக்காக 7 வருஷம் அவன் வேலை செய்கிறான். அதுல வேதம் சொல்லுகிறது, இந்த ராகேலுக்காக அவன் அந்த 7 வருஷம் கொஞ்ச நாளை போல அவனுக்கு என்ன செஞ்சதான் இருந்தது என்று தோன்றினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு 7 ஆண்டு காலம் கடந்து போய் விட்டது. அப்பொழுது இந்த லாபான் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நாட்கள் வந்தது. அப்பொழுது அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். திருமணம் செய்து கொடுத்தால் என்றால் விடிய காலம்பரத்தை எந்திரிச்சு பார்த்தா யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான்? ராகேலுக்கு பதிலாக அவருடைய அக்காவாகிய சகோதரியை என்ன செய்திருக்கிறார்? அவர் லேயாளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே யாக்கோபு தன்னுடைய தாய்மாமனிடத்துல கேட்கிறான், மாமா, நான் ராகேலுக்காகத்தானே நான் 7 வருஷம் உங்கள்ட்ட வேலை செஞ்சேன்,
இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இல்லப்பா, இல்ல மருமகனே, உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நான் எங்களுடைய ஊர் வழக்கம் ஒண்ணு இருக்கு. மூத்தவ இருக்கும் போது இளையவளை என்ன செய்ய முடியாது, கட்டி கொடுக்க முடியாது. அதனால நீ என்ன செய்ய, இன்னும் ஒரு 7 நாள் வேலை செய்ய, அப்போது ராகேல உனக்கு என்ன செய்யறேன், கல்யாணம் பண்ணித்தாரேன் அப்படி சொல்றாரு. 7 நாள் வேலை செய்தாரு. அதுக்கப்புறம் ராகேல என்ன செய்தாரு, கல்யாணம் கட்டி கொடுக்கிறாரு. இந்த ராகேலுக்காக 7 வருஷம் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் லேயாளுக்காக என்னது, இன்னும் ஒரு 7 வருஷம். அப்ப 14 வருஷம் 7 நாள் என்ன செய்யறான், இந்த தாய்மாமனுக்கு என்ன செய்யறாரு, உழைச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2 விதமான என்னது, ராகேலையும் லேயாலையும் திருமணம் செஞ்சுட்டாரு. ராகேலையும் லேயாலையும் என்ன செய்யறாரு, திருமணம் செஞ்சுட்டாரு. இப்ப இவனுடைய ஆசையெல்லாம் யாரு மேல இருக்கு, ராகேல் மேலதான் இருக்குது. ஏன்னா ராகேலுக்காகத்தான் இவன் என்ன செஞ்சான், இவ்வளவு சம்பளமே வாங்காம வேலை செய்யறான். ஆனா அவனுக்கு கிடைச்சது என்னதுன்னா லேயால் தான் கிடைச்சிச்சு. இப்ப லேயாலையும் கிடைச்சிருச்சு, ராகேலும் கிடைச்சிருச்சு. ஆனா இவனுடைய அந்த அபிப்பிராயம் எல்லாம், ஆசையெல்லாம் யாரு மேல இருக்குதுன்னா ராகேல் மேலதான் இருக்குது. இப்ப இவளை என்ன செய்யறா, லேயால இவன் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த லேயால இவன் கண்டுகொள்ளவே இல்லை அப்படி இருக்குது. இப்ப வேதம் சொல்லுகிறது, அதத்தான் 31வது வசனத்திலே பார்க்கிறோம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. யாக்கோப்புடைய பார்வையிலே லேயாள் அற்பமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே லேயாள் அற்பமானவள் அல்ல. அந்த அற்பமாய் உலகம் பார்க்கிற நபரை கர்த்தர் அப்படி பார்ப்பதல்ல, அவளை மேன்மைப்படுத்த பரலோகத்தின் தேவன் நினைக்கிறார். ஒருவேளை நம்மலாம் ஒரு மேலான நபரோடு தான் பழக்கம் வச்சுக்க நினைப்போம். இது மனுஷ புத்தி. யாராவது பணக்காரனா அவனோட உறவு வைக்க நினைப்போம். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி அல்ல. பரலோகத்தின் தேவன் வேற மாதிரி என்னது, சிந்தை உடையவர். அதனால தான் அவர் எனக்கு தெய்வமா இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கிறார். அவரு ஒருவேளை ஐஸ்வர்யவான்களுக்கு அவர் தேவனா இருப்பார், ஆனால் அவர் சீரமான்களுக்கு மாத்திரம் அவர் தேவனா இருப்பார். ஆனால் நம்ம அவரை மெச்சுக்கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறேன், அவர் ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரமல்ல, அவர் தரித்திரர்களுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவனுக்கும் அவர் எப்படி இருக்கிறார், அவர் தேவனா இருக்கிறார். கையை தட்டி ஆமென். நல்ல சகோதரர்கள் கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யாரெல்லாம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னா குடும்பத்தார் ஒருவேளை அவர்களை கண்டுகொள்வதில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி அல்ல, அவர் கண்டுகொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர் இப்ப நல்ல கவனித்து பாருங்க, இந்த இரக்கம் என்ன செய்கிறது பாருங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு, அப்படினால் இவள் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம் என்று வெறும் பார்வையோடு கூட அவர் முடித்து விடுவது கிடையாது. நல்ல கவனிங்க, 32வது வசனம் சொல்லுகிறது, அவள் லேயாள் கர்ப்பவதி ஆனால் அப்பொழுது அவள் என்ன செய்கிறார், ஒரு குமாரனை என்ன செய்கிறார், பெற்று. அவளுக்கு பேர் என்ன தெரியுமா, ரூபன். அல்லேலூயா. ரூபன் பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ரூபன் என்கிற பேருக்கு என்னது, சிறுமையை மாற்றுகிறவன். சிறுமையை, இந்த ரூபன் இல்ல, அந்த ரூபன், சிறுமையை மாற்றுகிறவன், சிறுமையை என்னது மாற்றுகிறவன். அப்ப நல்ல கவனிங்க, ரூபனுக்கு பேரை வைக்கிறா, என் சிறுமையை கர்த்தர் என்ன செய்தாரு, பார்த்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு பேர் வைக்கிறார் ரூபன். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்து, ஒரு பிள்ளை பிறக்குது, அவனுக்கு பேரு ரூபன். அடுத்தது மறுபடியும் நல்ல கவனிங்க, கர்த்தர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டர், பார்க்கிற வரைக்கும் தான் சிஸ்டர் கஷ்டம். பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரு விஷயம் அப்படியே கண்ணோக்கி நம்ம அப்படி திரும்பி பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் சொல்றா, கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு பேரு ரூபன் என்று பேக்கிறாரு. மறுபடியும் கர்ப்பவதி ஆகிய சிமியோனை என்ன செய்கிறா, பெறுகிறா. அடுத்தது பாருங்க, இப்ப 2வது பிள்ளையை பெத்துட்டா. அப்ப அவளை பாருங்க, அவளுக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருச்சு. அடுத்தது உருவான்னு பாக்குறீங்களா, அடுத்தது என்னது, இன்னொரு பிள்ளை. 3வது யார் தெரியுமா, லேவி. 4வது என்னது, அதோட விடல. 4வது என்னது, அடுத்தது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா, யூதா. 35வது வசனத்துல என்னது, யூதா.
யூதாவை பெக்கிறா. அடுத்தது பாருங்க, அதோடு கூட விடுறாரா? அதோடு கூட என்ன செய்யறது கிடையாது, உடல அதுபடியும் மறுபடியும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவளுக்கு மறுபடியும் என்ன செய்யுது, பிள்ளை பிறக்குது. என்ன பார்க்கும்போது என்ன பிள்ளை பிறக்குது பாருங்க, எங்க பாருங்க, அது எத்தனாவது வசனம்? அது 30:13 படிங்க. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். இங்க வாங்க சிஸ்டர், 30:20க்கு வாங்க பாருங்க சிஸ்டர். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரை பெற்றபடியால். 17 கூட படிங்க. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். 4 கொடுத்ததோட பத்தலையா? அடுத்தது என்னது? 5 யாரு? இசக்கார். 5 யாரு? இசக்கார். 6 யாரு? 6ஆம் குமாரனை பெற்றார். செபுலோன். 6வது யாரு? செபுலோன். இப்போ எத்தனை பேர் மொத்தம்? 6. 6ஓட விட்டாரா? ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா கொசுரு, அவ பேர் என்னது? தீனா. நல்ல கவனிங்க, உலகம் என்ன செஞ்சுச்சு, இவளை அற்பமா பார்த்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்யல. நான் யோசிச்சு பார்த்தேன், யாரு அற்பமா பார்த்திருப்பான்னு சொன்னா தன் தங்கச்சியை தான் அற்பமா பார்த்திருப்பா. கூட பிறந்த நல்ல ராகேல் தான் அற்பமா பார்த்திருப்பா. அவளை அற்பமா பார்த்த அவளுக்கு முன்பாடி இவளுடைய கொம்பை என்ன செய்யறாரு, கர்த்தர் உயர்த்துறாரு. அவரு 6 ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப இந்த 7 பிள்ளையும் பெற்றெடுக்கிற வரைக்கும் அவன் யாரு? மலடிதான். யாரு? ராகேல் மலடிதான். அதுக்கு பிற்பாடுதான் ஒரு யோசேப்பையும் ஒரு பெஞ்சமேனையும் கர்த்தர் கொடுத்தார் அவர். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் யாரையும் அற்பமா என்ன செய்வது கிடையாது, அவர் பார்ப்பதே கிடையாது. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறது. சங்கீதம் 9:18 வாசிங்க. சங்கீதம் 9:18 வாசிங்க. எளியவன் என்றைக்கும் என்ன செய்வது கிடையாது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவாது. எளியவன் என்றைக்கும் அவருடைய பார்வையில் என்ன செய்வது கிடையாது. ஒருவேளை சூழ்நிலைகள் நம்மளை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்களா, எல்லாரும் நம்மளை அற்பமா நினைக்கிறாங்களா, கர்த்தர் மறந்துட்டாரு, கர்த்தர் என்ன பார்க்கல அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இங்கே சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் என்ன செய்வது கிடையாது. சத்தமா சொல்லுங்க, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை. என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா, எளியவன் என்றென்று மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நல்ல எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுவோமா, எளியவன் என்றென்று மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவன் மேலே கர்த்தர் சிந்தையாய் இருக்கிறார், அவன் மேலே நோக்கமாய் இருக்கிறார். அவன் ஒருவேளை உலகம் நம்மளை அற்பமாய் பார்க்கலாம், நம்மளை நிராகரிக்கலாம், நம்மளை ஒருவேளை ஏளனமாய் பார்க்கலாம். ஆனால் லேயாளை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் உங்களையும் என்னையும் பாராமல் இருப்பார் என்று நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் சங்கீதத்திலே 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், சங்கீதம் 22:24 வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. நல்ல கவனிங்க, அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி. போதும், அந்த வசனத்தை பாருங்க. 24வது வசனத்தினுடைய மேல் பகுதியை படிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, அவர் அற்பமா எண்ணாமலும். நல்ல கவனிங்க, உபத்திரவப்படுகிறவனே உலகம் அற்பமா எண்ணும், இல்லாதவனே உலகம் அற்பமா எண்ணும். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு வேறு விதமான பார்வை யாரிடத்துல இருக்குது? என் இயேசுவினிடத்துல இருக்குது. அற்பமா எண்ணப்பட்டவர்களுடைய பார்வையிலே நான் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பார்வையிலே அவன் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல. அந்த வசனம் அழகாய் சொல்லுது. 24வது வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும். நல்ல கவனிங்க, அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. அவனுக்கு என்ன செய்வது கிடையாது. அப்ப அற்பமா எண்ணப்பட்டவன் இந்த உலகத்துல யாருடைய முகத்தையும் பார்க்க முடியாது. அவன் யாருடைய முகத்தை மாத்திரம் பார்க்க முடியும்? கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் தான் அவன் பார்க்க முடியும். அந்த முகம் ஒரு நாளும் அவனுக்கு மறைக்கப்படுவதில்லை.
ஒரு நாளும் அவனுக்கு என்ன செய்வது கிடையாது, மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அதனால சொல்லுது, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நல்ல கவனிங்க, கேட்டருளினார். வேத வசனத்தை கவனித்து பாருங்க. இந்த உலகம் முகத்தை மறைக்கும், அற்பமானுடைய முகத்தை பாராதபடிக்கு அவனுடைய முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் மறைப்பதில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் அற்பமான ஒரு நபரை தள்ளுவதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். 25ஆம் சங்கீதத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, 25:4, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன். 24:4 வாசிங்க. 25:4 படிங்க. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். 24:4 வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்கே தாவீது சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். இப்ப தாவீதுனுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தாவீதின் வீடு. இப்ப வாங்க 1 சாமுவேலின் புஸ்தகம், எல்லாரும் 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 10வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சவுல் ராஜாவை புறக்கணித்து இஸ்ரவேல் மேலே ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படியாக ஈசா என்கின்ற ஒரு மனுஷனிடத்திலே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி இப்ப எங்கே போகிறார் என்றால் ஈசாவுடைய வீட்டுக்குள்ளார போறார். போன உடனே உடைய குமாரன் எல்லாரையும் என்ன செய்ய கொண்டு வாங்குறாரு. ஒவ்வொரு குமாரனாக ஈசா என்ன செய்கிறார், நிப்பாட்டுகிறார். அப்படி 7 பேரையும் கடக்க பண்ணினார். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறாரா, இவ்வளவுதானா உன் குமாரன், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. சாமுவேல் சொல்றாரு, உன் குமாரன் எல்லாரையும் கூப்பிடு, நான் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறாரு. இப்ப காட்டுனது எத்தனை பேரை, 7 பேரை காட்டுறாரு. அவனுக்கு எத்தனை குமாரரு, 8 பேரு. 7 பேரை காண்பிக்கிறாரு, ஒருத்தனை மட்டும் என்ன செய்யல, காண்பிக்கல. அதனாலதான் கேட்கிறார் சாமுவேலு, என்ன ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சாரு, ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க ஒருத்தனை என்னது அவனுடைய குமாரனில் ஒருவனை நீ என்ன செய்ய அபிஷேகம் பண்ணி. 7 பேரையும் முன்னாடி அனுப்பிச்சா இல்லங்கிறாரு. அப்ப 7 பேரை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா அவன் குமாரன், அவ்வளவுதானா அவன் குமாரன். அப்ப சொல்றாரு, இல்ல இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். இப்ப நல்லா கவனிங்க. சாமுவேல் வந்த உடனே கூப்பிட்டு அவனையும் தானே அனுப்பிச்சிருக்கணும். சில வேளைகளை நமக்கெல்லாம் என்னது, ஒரு கல்யாணம் ஆனா என்கிட்ட கலந்துக்க மாட்டாங்க, ஒரு காது குத்துனா என்னது கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேள்விப்பட்டேன், இப்ப இடையில ஒரு கேள்விப்பட்டேன், ஒரு வீட்டில் பொண்ணுக்கு காது குத்தி, பிள்ளைங்களுக்கு காது குத்தி ஒரு விழா எடுத்தாங்க. அந்த காது குத்தி விழா எடுக்கிறதுக்கு முன்னாடி தாய் மாமன்லாம் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. என்ன டிஸ்கஷன் பண்றாங்கன்னா அப்படின்னா, இந்த மாதிரி காது குத்து வைக்க போறேன், நீங்கெல்லாம் எவ்வளவு செய்ய இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என்கிட்ட இப்ப கையில காசு இல்லை, நான் எப்படி செய்யறது அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, நானே ஒரு 2-2.5 லட்சம் பணம் என்ன செய்யறேன், வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ கொண்டாந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தாய் மாமன்ட்ட திராணி இருக்கிறனால என்ன செய்யறாங்க, அவனை மதிச்சு கூப்பிடுறாங்க. அதே தாய் மாமன்ட்ட திராணி இல்லைன்னா அவன்கிட்ட என்னது, அவன்கிட்ட சொல்லணுமா, அவன்லாம் ஒரு ஆளா? இன்னைக்கு உலகத்துல நம்ம என்ன செய்வோம், சில நேரத்துல நம்மளும் ரொம்ப துக்கப்படுறோம், நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க
சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம துக்கப்படுறோம். நீங்க ஒரு நாளும் துக்கப்படாதீங்க. நான் சொல்றேன், இந்த 7 குமாரன் தான் ஈசாக்கு கண்ணுல தெரிஞ்சாலும் 8வது குமாரன் கண்ணு தெரியாம ஒருவேளை என்னது புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில யாரு புறக்கணிக்கப்பட்டாங்களோ அவங்களதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொண்டு வாயா இங்க, அல்லேலூயா, கொண்டு வாங்க அப்படி சொல்லி அவனை என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து அவனை என்ன செய்யறார், தைல கொம்பை எடுத்து அவன் தலை மேலே எண்ணெயை வார்த்து, நீ தாயா இஸ்ரவேல் மேலே ராஜாவாக கர்த்தர் உன்னை என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டுட்டோம், அர்ப்பணமா எண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க மேலதான் கர்த்தருடைய கரம் இருக்குது, மறந்துடாதீங்க. பிரன்னா பிளெஸிங் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ மனுஷன், அவருக்கு அவங்க அப்பா பேர் தெரியாது. அவருக்கு வந்து அவங்க அப்பா பேர் தெரியாது. நல்லா கவனிங்க, அவங்க அம்மாவுக்கும் இவங்க அப்பா யாருன்னு சொல்ல தெரியாது. நான் நாகரிகமா சொல்றேன், கவனிங்க. அவங்க பிரனா பிளெஸிங்க்கு அவங்க அப்பா பேர் யாருன்னா அவருக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கும் இவருடைய அப்பா யாருன்னா அவங்களுக்கும் சொல்ல தெரியாது. அப்படின்னா எந்த கேவலமான முறையிலே அவருடைய பிறப்பு இருக்குது பாருங்க. அவருடைய கேவலமான முறையில அவருக்கு பிறப்பு இருக்குது. அவங்க அம்மா வந்து ஒரு விபச்சார தொழில் செய்துகிட்டு இருக்காங்க. விபச்சாரம் தான் தொழில் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வந்து சிறு வயதிலே படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் படிக்கிறதுக்கு ஆசைப்படும் போது படிக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் இல்லை. அப்ப யாரோ ஒரு உதவியால ஒரு ஆர்ஃபனேஜில் தங்கி படிக்கும்படியாக அவருக்கு ஒரு சகாயம் கிடைச்சிச்சு பிரனா பிளெஸிங்க்கு. அப்ப அவர் வந்து லீவ் டைம்ல எல்லா பேரண்ட்ஸும் வந்து தங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருவாங்களாம். ஆனா இவரை கூட்டு போறதுக்கு என்ன கிடையாது, ஆளே கிடையாது. இவரை கூட்டு போறதுக்கு மட்டும் ஆளு கிடையாது. தனியா ரூம்ல மட்டும் இருப்பாராம். அவருக்கு இந்த தொடைப்பகுதியில ஒரு பெரிய ஒரு வியாதி, எந்திரிச்சு நடக்க கூட முடியாதான். எந்திரிச்சு தண்ணி வேணும்னா எந்திரிச்சு நடக்க கூட முடியாதான். அப்ப அந்த இரவுல அவர் என்ன செய்யறாராம், அழுகிறாராம், அழுதுகிட்டே இருக்கிறாராம். திடீரென்று ஒரு ஒளி வந்துச்சான். அவருடைய அந்த வியாதியை எல்லாத்தையும் என்ன செய்ய சுகமாக்கி அவர் நார்மலா நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தாராம். இப்ப அவருடைய அறையை திறந்துகிட்டு அவர் நடந்து வராராம். அந்த ஹாஸ்டலுடைய ஆர்ஃபனேஜ், அந்த ஆர்ஃபனேஜினுடைய அந்த வார்டன் வந்து இவரை பார்த்து ஆச்சரியப்படுறார். பிரனா பிளெஸிங்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாராம். நீ எப்படி நடந்து வந்த அப்படி சொன்ன போது எல்லா சம்பவத்தையும் சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. அப்பா பேர் தெரியாதுங்க, அம்மானாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, யாரு அப்பான்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. பெரிய சுகத்தை பெற்றுக்கிட்டாரு. அவர் பாருங்க, கர்த்தரால் பயன்படுத்தப்படும் போது, அதாவது ஆப்பிரிக்க தேசத்திலே அவரை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். 3 அதிபதிகளுக்கு, தேசத்தினுடைய அதிபதிகளுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்திய அரசாங்கம் அவரை உள்ள விடாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, அவருடைய பாஸ்போர்ட் என்ன செஞ்சிருக்கு, முடக்கிருச்சு. அவர் வந்து தேசத்துல இன்னைக்கு என்ன செய்யறாரு, உலகத்தை கலக்கிறாரு அவர். அந்த மனுஷன் பிரனா பிளெஸிங் சொல்லி நீங்க உங்க யூடியூப்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா உலகத்தை என்ன செய்யறாரு, கலக்கிறாரு. அவர் எத்தனையோ தேசங்களுக்கு, எத்தனையோ 1000 ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ தேசம் அவரை வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குது. நான் சொல்லுகிறேன், அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் அப்படியே மனுஷனுடைய பார்வையை போல அவர் நடத்துவது கிடையாது. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நம்மளை அற்பமாய் எண்ணுவது கிடையவே கிடையாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 25ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய பார்வையில் நான் என்ன செய்கிறேன், என் ஆத்துமாவை என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். 25:1 படிக்கிறோம். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, புறக்கணிக்கப்பட்ட இருந்த என்ன அவர் கூட்டு வந்து அபிஷேகம் பண்ணினாரு. என் நம்பிக்கையெல்லாம் இப்ப யார் மேல இருக்குது, நான் சொல்றேன், என்னை உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிற செல்வத்தின் மேல, எனக்கு இருக்கிற ராஜ்ய பாரத்தின் மேல நான் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. கர்த்தாவே நான் என்ன செய்திருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நல்ல கவனிச்சு பாருங்க, தாவீது உயர்வு சாதாரணமான உயர்வு அல்ல. அவனை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்.
அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் யுத்த வீரர்கள் அவன் கையில இருக்குது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரு உங்க உயர்வின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உங்க உயர்வின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரா, வேலையின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரா, அந்த வீட்டின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வயலை வாங்கி கொடுத்திருக்கிறாரா, வயல் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இதையெல்லாம் தந்த தேவன் மேல நம்பிக்கை வையுங்க. சிறுமையாய் கிடந்த நேரத்திலே கை தூக்கி எடுத்தாரே, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்ததின் மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த உயர்வின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இல்ல இது எல்லாவற்றையும் தந்த தேவன் மேலே நம்பிக்கை வைப்போ. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும்போது அன்னாள் என்னதான ஒரு சகோதரி இருக்கிறாள். அவருடைய கணவனார் எல்கானா என்று அவருடைய கணவனார் இருக்கிறார். அவங்க எல்கானாவுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேரு பென்னினாள், இன்னொரு பேர் என்னது? அன்னாள். இந்த பென்னினாளுக்கு என்னது? பிள்ளை என்னது? 7 பிள்ளை பிறந்துருச்சு. அன்னாளுக்கோ பிள்ளை இல்ல. 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள் அவளை என்ன செய்வாள்? மனமடிவாக்குவாள். போதும். இவள் அவளை என்னது? நல்ல கவனிங்க. பென்னினாள் யாரை மனமடிவாக்குறா? அன்னாள பென்னினாளுக்கு கிடைச்ச மேன்மை என்ன? 7 பிள்ளையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. 7 பிள்ளையை கத்துறேன்னு 7 பிள்ளையை கத்துற கொடுத்தா சோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய என்னது சக்காலத்துக்கு என்ன செய்யுங்க? பிள்ளையை கொடுங்க. இதான் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் டிக்னிட்டி. இதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் நல்ல டிக்னிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய தரம். அதை விட்டுட்டு இவள் அவளை என்ன செய்வா? இப்ப நிறைய பேர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன், மத்தவங்களை அற்பமா பார்க்க கூடாது. இவள் அவளை என்ன செய்வாள்? மனமடிவாக்குவாள். வேதம் சொல்லுகிறது, அவள் தேவ சமூகத்திலே அழ ஆரம்பித்தாள், ஜெபிக்க ஆரம்பித்தாள், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாள். 7 சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் கேட்கப்படுது, இனி வீட்டுக்கு என்ன செய்ய போ. அவள் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். அவள் வாயை திறந்து 2:3 படிங்க. 2:3 படிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது. நீங்க நல்ல கவனிங்க பாருங்க. 3வது வசனத்துல இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். இப்ப அன்னாளுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு சாமுவேலை கொடுத்துட்டாரு. இந்த சாமுவேலை கொடுத்த உடனே அன்னாளுக்கு என்ன வந்திருக்கிறோம்? நீ தான் 7 பிள்ளை பெப்பியா, எனக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு குமாரன் கொடுத்தா மேட்டிமையா என்ன செய்ய முடியும்? நான் சொல்றேன், அவளுக்கு உள் உணர்வு தோண்டி இருக்கும். அதனால தான் அவ அந்த வார்த்தையை சொல்ல. இது சொன்ன வார்த்தை யார் சொன்னதுன்னா அன்னாள் சொல்லுகிறார். இனி மேட்டிமையான பேச்சை என்ன செய்யாதீங்க? பேசாதிருங்கள். நல்ல கவனிங்க. இங்க ஒரு வார்த்தை சொல்லுது 1வது வசனத்துல 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. என் பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞருக்கு முன்பாக என் வாய் எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆனா என்ன வேணாலும் பேச முடியும். அதனாலதான் அவ சொல்றா 3வது வசனத்துல, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப 5வது வசனத்துல இருந்து படிச்சு பாருங்களேன். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். அதனால பெருமை கர்த்தர் கொடுத்ததுல கிடைச்சு ரொம்ப என்ன செய்ய வேணாம்? திருப்தியா இருந்தாங்க, அப்பத்துக்காக கூலி வேலை செய்யறான். அடுத்த பாருங்க. பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். நல்ல கவனிங்க. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். அநேக பிள்ளையை பெற்றும் ஒரு பிள்ளை என்ன செய்யல? ஒரு பிள்ளை கூட உருப்படி இல்ல. ஆனா இவருடைய பிள்ளையை பார்த்தோம், கவனிச்சு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல சொல்லுது 19வது வசனத்துல, இந்த சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை.
ஏளனமா அவளை மனமடிவாக்குனாலே அவ பெத்த பிள்ளை ஒண்ணு கூட உருப்படி இல்ல. ஆனா இவளுக்கு 7 பிள்ளை. 7 பிள்ளையில முதலாவது பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தா. அந்த கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளை பாருங்க, அவன் வளர்ந்த போது தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவினது. அல்லேலூயா. கர்த்தர் யாரையும் என்ன செய்து கிடையாது, அற்பமா எண்ணுவது கிடையாது. ஒருவேளை எங்க வீட்டுல என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, பரவாயில்ல. எவ்வளவு காலம் ஒதுக்கி வைப்பாங்க? கர்த்தர் உன்னை பார்க்கும்போது இது எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் தலைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்ப நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம். அந்த பெண்ணுடைய தாய் நிச்சயதார்த்தத்துல முன்னாடி வந்து நிக்கல. அவங்க அப்படியே வீட்டுக்குள்ளார ஒளிஞ்சு அதை எட்டி ஒவ்வொரு பாக்குறாங்க. தான் பெத்த பொண்ணுக்கு அவங்க விதவை. பெத்த பொண்ணுடைய நிச்சயதார்த்தத்தை எட்டி பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க விதவையா, எல்லாருக்கும் முன்னாடியே என்ன செஞ்சாது, வரக்கூடாது. நல்ல காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு உலகம் அவங்களை என்ன செஞ்சிருக்கு. இந்து குடும்பத்தில் இருந்திருக்காங்க. ஆனாலும் பொண்ணை பக்தி வைராக்கியமா ஒரு பெந்தகோஸ்கார பையனுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாகி நிச்சயதார்த்தத்தை நான் நின்று நடத்துறேன், இன்னொரு பாஸ்டர் நடத்துறாரு. கூட்டம் நிறைய இருக்குது. அப்ப அந்த சகோதரி எட்டி பாக்குறாங்க. ஆசையா இருக்கு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அப்படி சொல்லி பார்த்தாங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஆனா ஆவியில என்ன செய்யுது, அந்த அம்மாவை அப்படியே கூட்டு இங்க இந்த 2 பேருக்கு தலையில கையை வைத்து நீ ஜெபம் பண்ணுமான ஆவியில என்ன செய்யுது, ஊந்தப்படுது. ஆவியில ஊந்தப்படுது. எனக்கு அதுக்கு மேல தாங்க முடியல. அந்த அம்மாவை, சிஸ்டர் உள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு, நீங்க இந்த 2 பிள்ளைகளை என்ன செய்யுங்க, பிள்ளையை பெற்ற தகப்பனும் தாயும் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கல, இவங்களுக்கு முன்னுரிமை, 2 பேர் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் அப்படி என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. நான் கரெக்டா தானே செய்யறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளார என்ன செய்யறேன், கேட்டுக்கிறேன். உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிறேன், கரெக்டா தானே செய்யறேன் இந்த காரியத்தை. அப்ப இல்ல கரெக்டா தான் செய்யறேன்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. போல்டா சொன்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க பாருங்க. நாங்க 2 பாஸ்டர் ஜெபித்த ஜெபம்லாம் அங்க எடுக்கல. உண்மையே சொல்றேன், 2 பாஸ்டர் 2 ஜெபிச்ச ஜெபம் அங்க எடுக்கல. அந்த அம்மா ஜெபிச்ச ஜெபம் இருக்கு பாருங்க, எல்லாரும் அப்படியே பரவசம் அடைஞ்சாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாரையும் அற்பமா நினைக்க மாட்டாரு. யாரையும் அற்பமா தள்ளிவிட மாட்டாரு. உலகம் தள்ளி விடுறது போல கர்த்தர் நம்மளை தள்ளிவிட மாட்டாரு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்முடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் இந்த பாடலை எல்லாரும் கைத்தட்டி பாடி நாம் ஜெபித்து கடந்து போகலாம். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீ புது பாடல்களை என் நாவில் தந்தீ. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீ புது பாடல்களை என் நாவில் தந்தீ. புலம்பலை ஆனந்த புது பாடல்களை நாவில் தந்தி. அழுகையோடு அயர்ந்தே மகிழ்வுடன் விழிக்க செய்தே. சொல்லுங்க, அழுகையோடு அயர்ந்தே மகிழ்வுடன் விழிக்க செய்தே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பே இயேசுவே ஓ அன்பில் மகிழ்வே. இயேசுவே ஓ அன்பில் மகிழ்வே. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினே நாவில் தந்தி. பலவீன நேரங்களில் உம்பளன் தந்தீரையா. சொல்லுங்க சகோதரர்கள், பாடுவோமா? உம்பளன் தந்தீரையா என்றும் நன்றி சொல்லி துதிப்பே இயேசுவே ஓ அன்பில் மகிழ்வே. என்றும் சொல்லி துதிப்பே இயேசுவே ஓ அன்பில் மகிழ்வே. புலம்பலை ஆனந்த புது பாடல்களை நாவில் தந்தி. புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி
சத்தமாக கூப்பிட்ட நேரங்களில் என் குரல் கேட்டீரையா, என்றும் நன்றி சொல்லி துதிப்பே இயேசுவே. சொல்லி துதிப்பே இயேசுவே, அன்பில் மகிழ்வேன் புலம்படை ஆனந்த பல சந்தர பல பர பல பர பர பல பர பல நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி பொது பாடல்களே நாவில் தந்தி புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினி பொது பாடல்களே நாவில் தந்தி அழுகையோடு அயனே மகிழ்வுடன் வெளிக்க செய்தே. சொல்லுவோமா? இயேசு மகிழ்வுடன் வெளிக்க செய்தே, என்றும் நன்றி சொல்லி துதிப்பே இயேசுவே, ஒரு அன்பில் மகிழ்வே. இயேசுவே அன்பில் மகிழ்வே புலம்பலை ஆனந்த சகல மதுர கலவர பல பர 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 பல பல ரே கலவ தூர பல சந்தர பல மதுர கலவர பல பல ரே கதர பல 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 பல. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கையை தட்டி ஓ சந்தோஷமான நாட்களை வரவேற்போமா, சந்தோஷமான நாட்களை வரவேற்போமா. துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது, சந்தோஷமான நாட்களை வரவேற்கலாமா? நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்த சந்தோஷமான நாளை ஆவியில தொடங்குவோம், ஆவியில தொடங்குவோம், ஆவியில தொடங்குவோம். எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, எத்தனை தலைகுனிவு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு சந்தோஷமான நாளை, ஒரு செழிப்பான நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். சபையாரே கையை தட்டி மகிழ்ச்சியை வரவேற்கலாமா? சகோதரனே மகிழ்ச்சியை வரவேற்கலாமா? கையை தட்டி வரவேறு. உன் மகிழ்ச்சி, உன் சுகவாழ்வு துளிர் விடுகிறது. தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்க்கை கர்த்தர் துளிர்விட பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது உன் சுகவாழ்வு துளிக்கிறது மகனே, உன் சுகவாழ்வு துளிக்கிறது மகனே. நீ எந்த இடத்துல நீ தலை குனிந்தாலும் பரவாயில்ல, உன் தலையை அதே இடத்துல உயர்த்துகிறவர். எல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் இழந்துட்டேன், எல்லாம் இழந்துட்டேன், எல்லாம் மான மரியாதை எல்லாம் இழந்துட்டேன். இப்படி என் வாழ்க்கையில இருக்கிற நினைக்காதே. கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி கூப்பிட்ட நேரங்களில் என் குரல் என்ன அவர் மறக்கலங்க. கூப்பிட்ட நேரங்களில் இன்னொரு முறை சொல்லுவோமா? கூப்பிட்ட நேரங்களில். சகோதரர்களே உங்க சத்தத்தை அவர் கேட்கிறார். சகோதரனே இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுவோமா? கூப்பிட்ட நேரங்களில் இயேசுவே இயேசுவே ஓரி பால சந்தரனா கூப்பிட்ட நேரங்களில் உடைய சமூகத்துக்கு நேராய் ஆயத்தமாகி நாங்கள் அபயமிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே சமுதாயத்தினாலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம்,
குடும்பத்தாலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எங்க பிள்ளைகளாலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எங்க உறவுகளாலே நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, எங்களை ஒரு நாள் நீர் புறக்கணிப்பதே இல்லை அப்பா. எங்க சிரசின் மேலே கையை வைத்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஐயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. மகனே, மகளே, அவருடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உங்களால அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னம் சபைக்குள்ளாக பிரத்யட்சமாய் இறங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும். அந்த பரிசுத்த பிரசன்னத்தை உங்களால அனுபவிக்க முடியும். God speak with you. உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கூப்பிட்ட நேரங்களில் என் குரல் கேட்டீரையா. இவளை அவள் மனமடிவாக்கி இருக்கலாம். உங்களை இந்த உலகம் மனமடிவாக்கி இருக்கலாம். உங்களை மனமடிவாக்கி இருக்கலாம். காதுல பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு இருதயத்தை அப்படியே சோர்ந்து போக வைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அற்பமா எண்ணின லேயாளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் அற்பமா எண்ணப்பட்டவர்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் அவர்களை தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் கண்களை முடிச்சோமா. மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஆத்துமா சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல உம்மிடத்திலே உயர்த்துகிறது என்று சொன்னது போல, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்றி தந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் மேல உடைய சமாதானத்தின் கரம் இருந்து நடத்தட்டும். இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.